So, hello guys, welcome back to our channel with a great energy. ஸோ போன வீடியோவில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆப்ரேட்டர் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் அதில் டைப் டிக்ளரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு வேரியபிளை அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸோடு டிஃபைன் பண்ணோன்னா அதுதான் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே int a is equal to 8 and int b is equal to 2ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கீழே int c is equal to a plus b. ஸோ இப்போ நான் சியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு a plus b 10 தான் ஆன்சராக கிடைக்கும். 8 plus 2ன்னு பிரிண்ட் ஆகாது. பிகாஸ் இது நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுக்கல, நம்ம a plus bன்னு சியோட வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே இப்போ c is equal to a plus b நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா இங்கே a அண்ட் bக்கு பேர் தான் ஆப்பரண்ட்ஸ். அண்ட் நடுவில் இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிள் தான் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். எப்பயுமே ஒரு ஆப்ரேட்டர் ரெண்டு ஆப்பரண்ட்ஸ்க்கு நடுவில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம int d is equal to a minus bன்னு போடுவோம். நெக்ஸ்ட் int e is equal to a multiply by b and int f is equal to a divide by b. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக a plus b, a minus b, a multiply by b and a divide by bன்னு போட்டிருக்கோம் இல்லையா. இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நான் எல்லா வேல்யூவும் பிரிண்ட் பண்ணனா கரெக்டாக எனக்கு தேவையான ஆன்சர் மட்டும் டிஸ்பிளே ஆகும். பார்க்கலாம் வாங்க. பிரிண்ட் f டபுள் கோட்ஸ் பர்சன்டேஜ் d ஸ்லாஷ் n போட்டுக்குவோம். எஸ், பேக் ஸ்லாஷ் n கமா c செமிகோலன். அண்ட் எப்பயுமே நம்ம ஒரு கரைஞ்சத்த சோம்பேறி, ஸோ திரும்ப எழுத மாட்டோம். காப்பி பேஸ்ட். அண்ட் இங்கே டி, இங்கே இ and here f. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எஸ், நம்ம கோட் ரன் பண்ணால் கரெக்டாக 10, 6, 16 and 4ன்னு வந்துருச்சு. ஸோ a plus b 10, 8 minus 2 is 6, 8 multiply by 2 is 16 and 8 divide by 2 is 4. இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் இந்த 4 இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, தட் இஸ் மாடுலர் டிவிஷன் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம நார்மலாக எப்படி டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்து கோஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். 8 divide by 2 4, அப்போ 4 இஸ் அ கோஷியன்ட்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி மாடுலர் டிவிஷன் ஆப்ரேட்டரை நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போது அதே பிரிண்ட் int g is equal to a மாடுலோ bன்னு சொல்கிறேன். அண்ட் இங்கே திரும்ப காப்பி பேஸ்ட் கமா ஜி போட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 0ன்னு ஒரு எக்ஸ்ட்ரா அவுட்புட் இங்கே ஆட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இது ஒன்றும் இல்லை, 8 divide by 2ஓட ரிமைண்டர் 0. அண்ட் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது 8 divide by 2 போட்டால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ ஏவோட வேல்யூவை நம்ம 5ன்னு மாற்றிக்கலாம். அண்ட் இப்போது நம்ம இந்த கோடை ரன் பண்ணால் எஸ், வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு. 7, 3, 10, 2 and 1. அண்ட் இந்த 1ங்கிறது 5 divide by 2ஓட ரிமைண்டர். இப்போது 5 மாடலோ 2 1, அப்போது -5 இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வந்திருக்கும்? ஸோ லெட்ஸ் ட்ரை. எஸ், இப்போது எல்லா ஆன்சரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. -3, -7, -10, -2 and -1. இங்கே -5 divide by 2ஓட ரிமைண்டர் -1. இதுவே நான் நியூமரேட்டருக்கு போடுறதுக்கு பதிலாக டினாமினேட்டரில் -2ன்னு போட்டிருந்தேன்னா இதே ஆன்சர் எனக்கு கிடைக்குமா? அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு டினாமினேட்டருக்கு -2 போடுறேன் அண்ட் சேவ் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இப்போது எனக்கு ரிமைண்டர் 1 தான் வருது.
நான் -2 தானே போட்டேன், அப்போ எப்படி பார்த்தாலும் எனக்கு ஆன்சர் -2 தானே வரணும், ஏன் 1 வந்துச்சு? அது ஏன்னு கேட்டிங்கன்னா, மாடுலோ ஆப்ரேட்டர் எப்பயுமே நியூமரேட்டரில் என்ன சைன் இருக்குது அதை மட்டும்தான் பார்க்கும். ஸோ டினாமினேட்டரில் என்ன சைன் இருக்குதுன்னு பார்க்காது. ஸோ நம்ம டினாமினேட்டர் -2வாக இருந்தாலும் சரி +2வாக இருந்தாலும் சரி நமக்கு 1 தான் கிடைக்கும், -1 கிடைக்காது. அண்ட் இப்போது என்னதான் இருந்தாலும் சிஸ்டம் மனுஷன் ஆகாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம எப்பயுமே வழக்கமாக மேக்ஸ் எக்ஸாம்பிள்லாம் இப்போது ஏதாச்சும் 2 நம்பர் மல்டிபிள் பண்ணோன்னா 5 × 2 இல்லைனா ஏதாச்சும் 2 வேரியபிள் மல்டிபிள் பண்ணால் பிசின்னு எழுதிட்டு போயிடுவோம். ஆனால் இப்போது இங்கே E = A × Bன்னு எழுதிருக்கிறதுக்கு பதிலாக E = ABன்னு எழுதினேன்னா நம்மள மாதிரியே சியும் ஆன்சர் கொடுக்காது. அதுக்கு அது என்னன்னு தெரியாமல் பேந்த முழிச்சிட்டு நிற்குமே தவிர இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும்னு யோசித்து அதுக்கான ஆன்சரை காட்டாது. என்னதான் இருந்தாலும் சி நம்ம அளவுக்கு புத்திசாலி இல்லை. அதனால நீங்களும் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணும்போது ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏபின்னு சிம்பிளாக போட்டிங்கன்னா எரர் காமிக்கும். நவ் டைப் கன்வர்ஷன். நம்ம எல்லாருமே காமனாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு இன்டீஜருக்கும் இன்னொரு இன்டீஜருக்கும் நம்ம அரித்தமேட்டிக் ஆப்ரேஷன் பண்ணால் ஃபைனல் அவுட்புட்டும் ஒரு இன்டீஜராக தான் வரும். இதுவே ஒரு இன்டீஜருக்கும் ஒரு ஃப்ளோட்டுக்கும் நம்ம அரித்தமேட்டிக் ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக ஃபைனல் அவுட்புட் இன்டீஜராக வராது, ஃப்ளோட்டாக தான் வரும். அதே மாதிரி ஒரு ஃப்ளோட்டுக்கும் இன்னொரு ஃப்ளோட்டுக்கும் நம்ம அரித்தமேட்டிக் ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக அவுட்புட் ஃப்ளோட்டாக தான் வரும். இந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அவுட்புட்டில் 5 / -2 வந்து -2 தான் ஆன்சர் வந்துச்சு. ஏன்? பிகாஸ் இது இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. ஒரு இன்டீஜருக்கும் இன்னொரு இன்டீஜருக்கும் அரித்தமேட்டிக் ஆப்ரேஷன் நடந்தால் ஃபைனல் அவுட்புட் இன்டீஜரில் காட்டுது. இதுவே நான் இங்கே இன்ட் ஏவை நான் ஃப்ளோட் ஏன்னு மாற்றிடுறேன். ஃப்ளோட் A = 5.0. இப்போது டிவைட் பை இன்டீஜர் -2ன்னு இருக்கட்டும். அண்ட் இங்கே எங்கள் பிரிண்ட்எஃப்க்கு இங்கே %f. இப்போது நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்கே நான் ஏவை ஃப்ளோட்டாக மாற்றினோன்னே கீழே ஜிக்கு ஒரு எரர் காட்டுது பார்த்தீங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மாடுலோ ஆப்ரேட்டரை ஃப்ளோட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். கீழே பிரிண்ட்எஃபையும் கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது இந்த எரர் எனக்கு தெரிஞ்சு போயிடணும். போயிடுச்சு. அண்ட் பெட்டர் நம்ம -2வையும் 2வாக மாற்றிட்டு அப்படியே இங்கே இன்ட் எஃப்ஐயும் ஃப்ளோட் எஃப்பாக மாற்றிட்டு அவுட்புட் பார்க்கலாம். சேவ் அண்ட் ரன். ஸோ நமக்கு இப்போது ஆன்சர் கிடச்சிச்சு. 7, 3, 10 and 2.5. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்டீஜரை இன்னொரு ஃப்ளோட் கூட நம்ம அரித்தமேட்டிக் ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக ஃபைனல் அவுட்புட் ஒரு ஃப்ளோட்டாக தான் வரும். அண்ட் பாயிண்ட் டு பி நோட்டட், நம்ம சில நேரம் அப்படியே டக்குன்னு இன்புட் கொடுக்குறோம், அப்படிங்கிறதுக்குள்ளே அவுட்புட் எடுக்கிறோம் பாடுறாங்கிற ஆர்வத்தில் இன்ட் A = சொல்லி ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4.5ன்னு வச்சுக்குவோம். நீங்கள் இன்ட் A = 4.5ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்தாலுமே இன்ட் A = 4 தான் கன்சிடர் பண்ணிக்கும். பிகாஸ் இன்டீஜர் ஃப்ராக்ஷன் பாயிண்ட் நம்பரை கன்சிடர் பண்ணிக்காது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ளோட் B = 4ன்னு கொடுத்தா கூட அது 4.0 தான் எடுத்துக்கும், 4ன்னு அப்படியே எடுத்துக்காது. ஸோ இந்த பாயிண்ட்டை எப்பயும் மறந்துடாதீங்க. இன்டீஜரை இன்ட்டில் தான் கொடுக்கணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை மட்டும்தான் ஃப்ளோட்டில் கொடுக்கணும். அண்ட் நவ் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். என்னது? ஓகே, நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேங்கை நினச்சிக்கோங்க. அந்த கேங்கில் மொத்தம் 50 பேர் இருக்காங்க. 50 பேர் கேங்கில் இருந்தாலும் 50 பேரும் 50 பேர் சொல்கிறதையும் கேட்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. இந்த 49 பேருக்கும் ஒரு கேங் லீடர் கண்டிப்பாக இருப்பார். அந்த கேங் லீடருக்கு ஒரு கோ லீடர், அந்த கோ லீடருக்கு ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு, அந்த ரைட்டு லெஃப்ட்டுக்கும் இன்னொரு ரைட் லெஃப்ட்டு, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறங்க படிப்படியாக அவங்க பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு கேங்கில் ஒரு கோ லீடர், ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு, அவங்களுக்கு இன்னொரு ரைட்டு லெஃப்ட்டுன்னு இருந்தாலும் எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே கேங் லீடருக்கு தான் கொடுப்பாங்க. இப்போது இதே கதை தான் இங்கேயும் வரும். இந்த அரித்தமேட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கேங்கில் லீடர், கோ லீடர், அப்புறமா ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்குவோம். இந்த 3 பேர் இருக்காங்க. இதில் எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த லீடர்ஸ்க்கு மட்டும்தான். இங்கே ஃபஸ்ட்டு லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலோ ஆப்ரேட்டர். செகண்ட் கோ லீடர்.
அந்த இடத்துல அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இருப்பாங்க. தேர்டாக அந்த அசிஸ்டண்ட் தான் ஈக்குவல் டு. அதாவது இந்த ஈக்குவல் டுங்கிறத நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு ஏன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொன்னோன்னா 5ங்கிற வேல்யூவை ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற வேலையை இந்த ஈக்குவல் டு தான் பார்க்குது. ஸோ அதுக்கு பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, கிளியர்? இப்போது இந்த கதையை நான் ஏன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயும் போகிற சிம்பிள் சம்ஸ்லேயே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 பேரையுமே ஒரு சம்மில் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹை ப்ரிஃபரன்ஸ் நம்ம மல்டிப்ளிகேஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் அடிஷன், லாஸ்ட்டாக தான் சப்ராக்ஷன். ஸோ இதுக்கு பேர் போர்ட் மாஸ் ரூல்னு மேக்ஸில் சொல்லுவாங்க. இதே ரூலை தான் நம்ம சீலையும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா அது கிடையாது. அதுக்கு பதில் தான் நம்ம சீல இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி லாவை ஃபாலோ பண்ணுவோம். இப்போது 3 மல்டிப்ளை பை 4 டிவைட் பை 2 + 6 - 5 வச்சுக்குவோம். இந்த சம்மை சி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வச்சு தான். ஃபஸ்ட்டு 3யை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும், அதுக்கப்புறமா 12 2ஆல் டிவைட் பண்ணும், அதுக்கப்புறமா 6 கூட அந்த 6ஐ ஆட் பண்ணும், -5 பண்ணும். ஸோ ஆன்சர் இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் சி எப்படி பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். எப்படி நம்ம போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி மேக்ஸில் கால்குலேட் பண்ணுறோமோ அதே மாதிரி சி இதை யூஸ் பண்ணுது, அவ்வளோதான். அசோசியேட்டிவிட்டி லான்னு ஏதோ சொன்னேனே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லேயே 3 ஆப்ரேட்டர் இருக்காங்க. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ. ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே 3 பேர் இருந்தால் அந்த 3 பேரில் யார் ஃபஸ்ட்டு வருவாங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுதான். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணுவோம். யாராக வேணா இருக்கட்டும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ ஆப்ரேட்டர் யாராக இருந்தாலும் சரி, லெஃப்ட் டு ரைட் போகிறப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். சப்ப மேட்டர் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம தியேட்டரில் டிக்கெட் வாங்க நிற்கிறோன்னா ஃபஸ்ட்டு யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு டிக்கெட் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த 3 பேரில் லெஃப்ட் சைட்லேருந்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களோட ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். இதுக்கு பேர் தான் ஆப்ரேட்டர் அசோசியேட்டிவிட்டி. சிம்பிளாக, when operators of same priority are present in an expression, then it is followed by associativity. But a very 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 important point to be noted. வெரித்தனமாக இத்தனை வெரி ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டரும் சரி அசோசியேட்டிவிட்டியும் சரி பேரந்திசிஸ் அதாவது ப்ராக்கெட் இல்லாத சமயம்தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் மொட்டையாக 3 × x - 8 டிவைட் பை ஒய்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிவிஷன், லெஃப்ட்லேருந்து ரைட் யார் ஃபஸ்ட் வராங்களோ அப்படி நடந்துடும். ஆனால் இப்போ நான் 3 × x ஒரு பேரந்திசிஸில் போட்டு அதுக்கப்புறமா -8 டிவைட் பை ஒய்னு இன்னொரு பேரந்திசிஸில் போட்டேன்னா நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி தான் நடக்கும். பிகாஸ் நம்ம எப்பயுமே ஒரு பேரந்திசிஸ் யூஸ் பண்ணாலே ஒரு விஷயம் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே வழி. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பேரந்திசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேரந்திசிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை டிஃபைன் பண்ணோன்னா சிக்கு வேறு வழியே இல்லை, அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நம்ம பல நேரம் அடிக்கடி தப்பு பண்ணுற ஒரு விஷயம், பேரந்திசிஸ் இல்லாத போது இருக்கிற மாதிரி நினச்சி பண்ணுவோம் அண்ட் இருக்கிற போது இல்லாத மாதிரி நினச்சி பண்ணுவோம். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ see you guys in the next video. Till that, bye bye.